ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுநவீன் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரயா அதாவது ரம்ஜானுக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக நமக்கு வந்து 4 days வந்து லீவ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்னதாக வந்து ஒரு ட்ரிப் மாதிரி வந்து போய் ஸ்டே பண்ணிவிட்டு இருந்துட்டு வரலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்பியிருக்கோம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைமும் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் வந்து போக போகிறோம். அது எங்கே என்ன அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே நார்மலாக வந்து வீக்கெண்ட் ஹாலிடேஸ் இருந்துச்சு. மண்டே டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ரயா அதாவது ரம்ஜானுக்கு வந்து இங்கே மலேசியாவில் வந்து லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ 4 days நமக்கு வந்து கண்டினியூஸாக வந்து லீவ் இருந்தங்காட்டி கண்டிப்பாக வந்து வீட்லேயே இருந்தோம் அப்படின்னா போர் அடிக்கும். ஸோ பக்கத்துலேயே எங்காவது ஒரு குட்டி ட்ரிப் மாதிரி வந்து போகலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச அக்கா அண்ணா இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போவும் அவங்க கூட தான் வந்து போயிருந்தோம். ஸோ அவங்க கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹாலிடேஸ் வந்து வருது, ஏதாவது போய் ஸ்டே பண்ணுற மாதிரி எங்காவது வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு வந்து நாங்களும் வந்து டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலாம், என்ன பண்ணலாம், எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கன்க்ளூட் பண்ணி கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேமரான் போகலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 days ட்ரிப் மாதிரி தான். 1 day நாங்கள் வந்து கிளம்புறோம், ஒரு நைட் வந்து ஸ்டே பண்ணுறோங்க கேமராவில். நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு ஒரு ஈவினிங் அப்படிங்கும்போது நாங்கள் வந்து கிளம்புற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி வந்து கிளம்புறோம். இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங், அதாவது ஒரு 8 o'clock அப்படிங்கும்போது நாங்கள் வந்து கேஎல்லேருந்து வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வெல் ப்ரிப்பேர்டாக தான் போனோம். அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா தாரிகாவுக்கு தான். ஸோ கொஞ்சம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைமில் தாரிகா வந்து ஒரு நேப் வந்து எடுப்பா. ஸோ அது யூஷுவல் தான். அந்த மாதிரி டைமில் என்னால் வந்து அவளை ஷோல்டர்லேயோ இல்லை வந்து கையிலேயே வந்து வச்சுட்டு வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு காருக்குள்ளே. ஸோ அதனால் இந்த டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா கேமரானில் போயுமே நமக்கு வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா கார் சீட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து புல் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பில்லோ பெட்ஷீட் இதெல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு பெட் மாதிரி வந்து அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணிட்டோம். ஸோ பின்னாடி படுத்து தூங்குற மாதிரி இருந்தாலும் கீழே வந்து விழுகாத மாதிரியே வந்து செட் பண்ணி விட்டுட்டோம். ஸோ உட்காந்து விளையாடுறதுக்கும் அது வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கேஎல்லேருந்து கரெக்டாக 8 மணிக்கு வந்து கிளம்புனோம் இல்லையா. ஸோ அந்த பைபாஸ் வந்து ரீச் ஆன உடனேயுமே வந்து டிராஃபிக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ டிராஃபிக், இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி வந்து டிராஃபிக்கில் வந்து மாட்டினதே இல்லை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு ஹெவி டிராஃபிக்கில் வந்து மாட்டினோம். ஒவ்வொரு காரும் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் பை இன்ச் தான் வந்து மூவ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 hours பார்த்திங்கன்னா பயங்கரமான டிராஃபிக்கில் தான் வந்து மாட்டினோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு ரூட் வந்து கிடச்சிச்சு. சரி இந்த ரூட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட் வழியாக போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து டிராஃபிக்கும் வந்து கம்மியாயிருச்சு. ஸோ ஆக்சுவலாக கேஎல் டு கேமரான்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 hours மேக்ஸிமம் 3.5 hours நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹெவி டிராஃபிக், எங்களால் வந்து 5 hours மேக்ஸிமம் ஆகியுமே வந்து எங்களால் வந்து ரீச் ஆக முடியல. அப்படியே வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்துச்சு. சரி இங்கே கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து சைடில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இறங்கி வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நானும் நவீனும் இந்த கப்பிள்ஸ் டிஷர்ட் தான் வந்து போட்டிருக்கோம். இது வந்து இந்தியாவிலேருந்து ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான். ஸோ ஆல்ரெடி ஒரு டைம் வந்து போட்டோம், அந்த February 14 அந்த டைமில் வந்து போட்டோம். சரி இன்றைக்கும் வந்து ஒரே மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே மாதிரி வந்து டிஷர்ட் வந்து போட்டிருக்கோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் வருது, தீபாவளி, பொங்கல் இல்லை ஆனிவர்சரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும்போது அப்போ ட்ரெஸ் எடுக்க போகும்போதே சரி ஒரே மாதிரி கலரில் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ எந்த கலரில் 2 பேர்த்துக்கும் வந்து ட்ரெஸ் செட் ஆகுதோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ மற்றபடி ஷாப்பிங் போகிறப்ப யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ கலர்லாம் வந்து பார்க்காம அவங்கவுங்களுக்கு பிடிச்சது வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். பட் வெளியில் எங்காவது போகிறோம் அப்படின்னா எங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற ட்ரெஸ்லேயே வந்து ஒரே மாதிரி ஏதாவது கலர் இருந்ததுன்னா அதை வந்து சூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். சப்போஸ் அந்த கலர்லேயே வந்து இல்லை அப்படின்னா வேறு வந்து சூஸ் பண்ணிக்குவோம். பட் எப்போவுமே எங்காவது வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். நீ என்ன ட்ரெஸ் போடுற, நான் என்ன ட்ரெஸ் போடுறேன், ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போடுவோம். ஸோ எப்போவுமே அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் இந்த வாட்டர் ஃபாலோட நேம் பார்த்தீங்கன்னா லடா இஸ்கந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஎல் டு கேமரான் போகிற வழியில் ஒரு லெஃப்ட் சைடில் வந்து இருக்கும். ஸோ நாங்களும் வந்து மலேசியா வந்ததுலேருந்து எங்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேசஸ் வந்து சர்ச் பண்ணால் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இல்லை வந்து கூகுள்லேயும் சரி நிறைய பிளேசஸில் வந்து வாட்டர் ஃபால் இருக்கிற மாதிரி வந்து சஜஸ்ட் பண்ணோம். பட் நாங்கள் இது வரைக்கும் வந்து வாட்டர் ஃபால்க்கு வந்து போனதில்லை. ஏன்னா கொஞ்சம் வந்து பயமாக இருக்குது. தாரிகா வந்து கொஞ்சம் குட்டி குழந்தையாக இருந்தால், ஸோ அதனால் அவளை வச்சுட்டு ஏன் வந்து வாட்டர் ஃபால் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து போனதே இல்லை. பட் பீச்சஸ்க்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கோம். அங்கே வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவாள். பட் வாட்டர் ஃபால் அப்படிங்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தங்காட்டி இது வரைக்கும் அந்த மாதிரி பிளேசஸ்க்கே வந்து போகல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் வந்து போயிருக்கோம். இதுவுமே வந்து பிளான் பண்ணிலாம் வந்து போகிற வழியில் இருந்துச்சு. சரி இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்டாப் பண்ணி தான் வந்து போனோம். போனோடனையும் லைட்டாக வந்து காலெல்லாம் வந்து நினச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா தாரிகா தண்ணி பார்த்தோன்னே உள்ளே போகணும், அதுவும் அந்த குட்டி தம்பியெல்லாம் வந்து இருக்காங்க, அண்ணாலாம் இருக்கங்காட்டி அவளும் வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து உள்ளே போய் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணா.
ஃபஸ்ட்டு நான் வந்து தாரிக்காவை தண்ணிக்குள்ளே அலோவ் பண்ணுற ஐடியாலே இல்லை. நானும் அவ்வளோ போயிட்டு ஜஸ்ட் காலை மட்டும் நினச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து போனோம். ஏன்னா நம்ம வந்து கேமரான் போகிறோம், அங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா பயங்கர சில்லுன்னு இருக்கும். இங்கேயே வாட்டர் ஃபாலில் வந்து தண்ணியில் வந்து விளையாடிட்டோம்னா சளியோ காய்ச்சலோ வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ட்ரிப்பு ஃபுல்லாகவே வந்து அவளுக்கு ரொம்ப வந்து சிக்காக இருப்பா, அவனால் வந்து என்ஜாயே பண்ண முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் போனேன். அதே மாதிரி போனோடனே தண்ணியில் கால் மட்டும் நினச்சிட்டு அப்படியே வந்து விளையாடிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்ச நேரம் ஆனோடனே நவீன் வந்து இந்த வெயிலுக்கு வந்து தண்ணியும் வந்து சில்லுன்னு இருக்குது, ஒரு குளியல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இறங்கியாச்சு. வந்து அனுப்ப மாட்டேன்னு சொன்னால் முக்கியமாக வந்து தாரிக்கா வந்து கேட்கவே இல்லை. நான் வந்து தண்ணிக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனால் அதுவும் பார்த்திங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு வந்தாச்சு. மேடம் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா நான் வந்து வரமாட்டேன், எனக்கு இன்னும் தண்ணிக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வந்து தண்ணிக்குள்ளே இருந்தால் அப்போவுமே வந்து சரி டைம் ஆச்சு வா அப்படின்னா நான் வரமாட்டேன், எனக்கு இன்னும் தண்ணிக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். கடைசியாக பார்த்திங்கன்னா நவீன் வந்து கம்பல் பண்ணி தான் அவளை வந்து வெளியிலே வந்து கூட்டிகிட்டு வருவான். அந்தளவுக்கு வந்து அவள் தண்ணியில் வந்து பயங்கரமாக ஆடியாச்சு. எனக்கு வந்து பயமாக தான் இருந்துச்சு, ஐயோ எங்காவது சளி பிடிச்சிடுமோ காய்ச்சல் வந்துடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து ட்ரிப் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அவள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணா. எனக்கு இந்த இடம் பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சுன்னா ஊரில் இருக்கிற ஒரு பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. மேட்டுப்பாளையம் டு ஊட்டி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பர்லியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே எங்கள் சித்தி வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே கீழே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு வாட்டர் ஃபால் வந்து போகும். ஸோ இதே மாதிரி ஒரு பிரிட்ஜு வாட்டர் ஃபால் அந்த பார்த்தோன்னே எனக்கு அங்கே இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் லீவ் விட்டாங்கன்னா எல்லாருமே வந்து அப்பப்போ வந்து அங்கே போவோம். அங்கே கிளைமேட் வந்து நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஜாலியாக இருக்கும். ஸோ பக்கத்துலேயே வந்து தண்ணி இருக்கங்காட்டி கண்டிப்பாக வந்து விளையாடாமல் வந்து இருக்கவே மாட்டோம். டெய்லி ஒரு டைமாவது வந்து தண்ணியில் போய் வந்து விளையாடிடுவோம், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே அதுதான் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரிலாம், அதெல்லாமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போல்லாம். அப்புறம் அப்படியே எல்லோரும் வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி வந்தோடனே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. சரி அங்கே என்னெல்லாம் வந்து இருக்குது ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அந்த கடையில் எல்லாத்துலேயுமே இங்கே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இருக்கிற பொருள் எல்லாமே வந்து மரத்தில் மூங்கில் மரம் அந்த மாதிரி மரத்துலேயே வந்து செஞ்சுருக்காங்க. பெரியவங்க உட்கார சேரு, அதே மாதிரி குட்டி குழந்தைங்க உட்கார சேரு, அதுக்கப்புறம் வந்து பேஸ்கெட் நம்ம ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து போட்டு வைக்கிற பேஸ்கெட்டு, அதுலேயுமே வந்து தனித்தனியாக பேஸ்கெட்டும் வந்து வச்சுருக்காங்க. நம்ம அடுக்கடுக்காக வந்து 3 rows 4 rows இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேஸ்கெட்டுமே பார்த்திங்கன்னா மரத்தில் வந்துலாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா புல்லாங்குழல், அதுக்கப்புறம் வந்து நிறைய டைப் ஆஃப் மசாஜர், அதெல்லாமே வந்து குட்டி குட்டியாக அழகழகாக இருந்துச்சு. நிறைய மசாஜர் உங்களுக்கு கைக்கு காலுக்கு முதுகுக்குன்னு ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குழந்தைகளுக்கான சேரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்கெட் வந்து வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேஸ்கெட்லேருந்து இது எல்லாமே வந்து அழகாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80 ringgits 100 ringgits அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ்க்கு தகுந்த மாதிரியான ப்ரைஸ்மே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் குட்டி குட்டியாக அழகாக வந்து வச்சுருந்தாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிப்பர் தான். ஸோ இந்த ஸ்லிப்பர் பார்த்திங்கன்னா அடிப்பகுதி ஃபுல்லாகவே வந்து மரத்தில் தான் வந்து இருக்குது. ஸோ கால்வலி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது போட்டாங்கன்னா நிஜமாலுமே வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா கீழ்ப்பகுதி ஃபுல்லாக வந்து மரத்தில், அதே மாதிரி நம்மளோட பாதம் ஒவ்வொரு இடமுமே வந்து அந்த மரத்தில் படணும் அப்படிங்கிறங்காட்டி மேலே வந்து குட்டி குட்டியாக வந்து அந்த மரத்தோட பீசஸ் வந்து வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். மேலே போட்டு நிற்கும்போது எல்லா இடமே நமக்கு அந்த ஸ்லிப்பரில் வந்து படுறங்காட்டி கால்வலி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் வந்து சூப்பராக போகிறது நல்லாவே வந்து தெரிஞ்சிச்சு. பட் இது போட்டுட்டு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அது மேலே வந்து ஒரு 2 to 5 minutes நின்னிங்கனாலே வந்து உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருக்கும். அந்த ஸ்லிப்பர் பார்த்திங்கன்னா 20 ringgits வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளவர் வாஸ் வாங்குறீங்க, இல்லை வந்து உண்டியல் வாங்குறீங்க, இல்லை யாராவதுக்கு வந்து கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து அந்த சவுண்டுக்காக பெல் மாதிரி வந்து தொங்க வைப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் கூட வந்து இங்கே வுட்டில் வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 30 ringgits 40 ringgits அந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரியான ப்ரைஸில் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த நம்ம ஃபோன் வைக்கிற ஸ்டாண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து கீ வைக்கிறதுக்கான ஸ்டாண்டாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து குட்டி குட்டியாக அழகாக வுட்டில் வந்து சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா 20 ringgits 40 ringgits இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்லிங் பேக் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்ம கையிலேயே வந்து பின்னுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான மெட்டீரியலில் வந்து வச்சுருந்தாங்க. சரி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் தாரிக்காவுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவள் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து புல்லாங்குழல் இருந்துச்சு. எனக்கு வந்து புல்லாங்குழல் தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இருந்தா. என்னது புல்லாங்குழலா? சூப்பர். புல்லாங்குழல் யார் வச்சுருப்பாங்க?
அது வந்து கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வந்து வச்சுருப்பாங்களாம். ஸோ அதனால் எனக்கும் வந்து புல்லாங்குழல் வேணும், நானும் வந்து ஊதுறேன், நான் வந்து குட்டி கிருஷ்ணர் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தா. அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது பேர்லாம் வந்து எனக்கு என்ன அப்படின்னு தெரில. பட் ஆனால் அதில் என்ன போட்டுருந்துச்சுன்னா இது வந்து புண்ணை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, புண்ணை வந்து சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து போட்டுருந்துச்சு. ஸோ இதோட பேர் என்ன, அது எப்படி பண்ணுவாங்க என்ன அப்படின்னு யாராவதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, ஸோ அதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு குச்சி மாதிரி வச்சு அந்த மாதிரி எல்லாமே வந்து கரண்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் இப்போ கையில் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா அது வந்து சாம்பிராணி, நம்ம வீட்டுக்கு புகை போடுவோம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கட்டி சாம்பிராணி, அதுதான் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இந்த சாம்பிராணிலையுமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. ஒரு லைட் ப்ரௌன் மாதிரி, பிளாக் மாதிரி, ஒயிட் மாதிரி, ஒரு சாண்டில் மாதிரி, இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஸ்மெல் வந்து இருக்குது. அது எப்படி பார்க்குறதுனா நம்ம கேட்டோனாலே அவங்க லைட்டாக அந்த சாம்பிராணியை எடுத்து லைட்டாக வந்து சூடு காட்டுவாங்க. ஸோ சூடு காட்டின இடத்துல நம்ம கையில் வந்து டச் பண்ணிவிட்டு அதை ஒரு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் வந்து வருது. ஸோ எப்போவும் ஒரே மாதிரி தான் வந்து வாங்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுலேயே வந்து நிறைய ஸ்மெல்லு அந்த ஃப்ளேவர் மாதிரி இருக்கிறத வந்து நான் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு முருகர் கோயில் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே நான் தாரிகா கிட்டே அங்கே பாரு தாரிகா முருகர் கோயில் அப்படின்னு சொன்னோடனே அவள் அப்பா நான் முருகர் கோயிலுக்கு போகணும், நம்ம போகலாம் இப்போவே போகலாம் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிட்டா. கோயில் போனோம்ல முருகர் கோயில், அதுதான் அடுத்த வாரம் போகலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு தான் வந்து கேட்டிருந்தா. சரி நாளைக்கு போகலாம், அடுத்த வாரம் போகலாம் அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை. போகணும் அப்படின்னே வந்து சொல்லிட்டு இருந்தா. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவளே வந்து நார்மல் ஆகிட்டா. அப்புறம் வர வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ஹேர்பின் பெண்ட் தான். அந்த ஹேர்பின் பெண்டில் மெயினாக இருந்தது பார்த்திங்கன்னா வாழை மரம், அதுக்கப்புறம் வந்து அந்த செம்பருத்தி பூ. ஸோ அதுதான் வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா சரி ரிட்டன் வரும்போது கொஞ்சம் ஈவினிங் மாதிரி இருந்துச்சுன்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி எல்லாம் இதெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்தோன்னா நமக்கு வந்து ஹேர் ஆயிலுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் நாங்கள் ரிட்டன் வரும்போது பயங்கரமாக மழை, அதே மாதிரி நல்லா வந்து இருட்டிருச்சு. அதனால் வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல. ஸோ அந்த வாட்டர் ஃபால்லேருந்து ஒரு 40 to 50 மினிட்ஸில் வந்து கேமரான் அந்த டவுனுக்குள்ளே போயிட்டோம். ஸோ டவுனுக்குள்ளே போனோடனே நிறைய ஷாப்ஸ் வந்து இருந்துச்சு. அங்கே வேணுங்கிற பால், தயிர், அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு ஸோ டைம் பார்த்திங்கன்னா 4க்கு மேலே ஆயிடுச்சு. சரி நாங்கள் இன்னும் வந்து ரூம் வந்து செக்இன் பண்ணல, 3 o'clock பண்ணோம். ஸோ செக்இன் பண்ணல, ஃபஸ்ட்டு ரூம் செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு தான் வந்து போனோம். ஸோ நாங்கள் எங்கே வந்து ரூம் போட்டோம், என்ன மாதிரி ரூம் போட்டோம், எவ்வளோ காஸ்ட்டு, அதுக்கப்புறமா எங்கே போனோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.